எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. துங்கபத்ரா நதிக்கரையில் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் சித்தராமையாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் பசவராஜ் ராய ரெட்டி தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக சித்தராமையாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், துங்கபத்ரா நதிக்கரையில் 85 கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளை மிகப்பெரிய அளவில் நடந்து வருகின்றது. சுமார் 100 முதல் 150 லாரிகளில் பெல்லாரி, ஹூப்ளி, தார்வாட், சித்ரதுர்கா, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினமும் மணல் எடுத்து செல்லப்படுகிறது. சுரங்கம் மற்றும் புவியியல் துறை அதிகாரிகளும் உள்ளூர் அதிகாரிகளும் 200க்கும் மேற்பட்ட மணல் மாஃபியா நபர்களுடன் கூட்டு சேர்ந்து கொள்ளையில் ஈடுபடுவதால் அரசாங்கத்திற்கு 400 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் மணல் கொள்ளையில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் மூத்த புவியியலாளர் புஷ்பலதா, புவியியலாளர்கள் சனித், நாகராஜ், சையத் ஃபாசில், உதவி பொறியாளர் நவீன்குமார், மேற்பார்வையாளர் மல்லிகார்ஜுன் கம்மர் ஆகிய அதிகாரிகளை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மணல் கொள்ளையை ஊடகங்கள் கையில் எடுத்துள்ளதால் அரசிற்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது என்றும், சட்டவிரோதமாக நடந்து வரும் மணல் கொள்ளையை உடனடியாக நிறுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் முதல்வரின் பொருளாதார ஆலோசகர் பசவராஜ் ராய ரெட்டி கேட்டுக்கொண்டுள்ளார். இது குறித்து பேசிய கர்நாடக எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா, மணல் கொள்ளை குறித்து முதல்வரின் தலைமை பொருளாதார ஆலோசகருக்கே இதெல்லாம் தெரிந்திருந்தால் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? எந்தெந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மணல் மாஃபியாவை காப்பாற்றுகிறார்கள்? எப்படி இவ்வளவு சுதந்திரமாக 200க்கும் அதிகமான கடத்தல்காரர்கள் செயல்பட முடியும்? மணல் கொள்ளையால் அரசிற்கு நஷ்டமாகும் 400 கோடி ரூபாய் எங்கே போகிறது என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார்.